இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாக்கள் தான் அதோடைய அடிப்படை. அது சோஷியல் மீடியாக்களை பார்க்கும்போதே அது இப்படி இருக்குமோ வாழ்க்கை, அப்படி இருக்குமோ வாழ்க்கை, அந்த ஹீரோ மாதிரி இருக்குமோ, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமோன்னு சொல்லி லவ் பண்ணி திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் திருமணங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. ஓகே, சரியா? அந்த பொறுப்பு அடைகிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வழிமுறையை சொன்னாங்க. உங்களால் உங்களுக்கு ஒரு பெண்ணை செல்வத்தாலும் உடலாலும் காப்பாற்ற முடியும், திருப்திப்படுத்த முடியும் என்று இருந்தால் ஃபதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்க, இல்லைன்னா நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வாலிபர் முயற்சி செஞ்சு செல்வத்தால் தன்னை வளர்த்து கொண்டு, உடலால் தன்னை வளர்த்து கொண்டு, ஒரு பெண்ணுக்கு தயாராகி, ஒரு பெண்ணை விரும்பி ஹலாலான முறையில் அந்த பெண்ணிடத்தில், அந்த பெண்ணுடைய உறவினர்கள்ட்ட போய் கேட்டு திருமணம் செய்கிறாருன்னா அது ஹலால். லவ் இந்த சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, ஃபோன் பேசுகிறது, இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமாக இருக்குது. ஆனால் இதில் அதுதான் இன்றைக்கி பல விபரீதங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. சரியா? ஒரு விஷயந்தான், நம்ம யாரை திருமணம் செய்ய போகிறோம்னு நமக்கு தெரியாது. நீ யாரை வேணாலும் விரும்பலாம், யாரை வேணாலும் ஆசைப்படலாம், யாரை வேணாலும் நீங்கள் வாக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் நாங்கள் உன்னை திருமணம் செய்ய போகிறோன்னு சொல்லலாம். நான் அல்லாஹ் யாரை முடிவு செஞ்சு வச்சுருக்காங்கிறது எப்போ தெரியும்? அந்த வழிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் அந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த மகர் தொகைக்கு என்ன சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போகிற மனைவின்னு. அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும், யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கிறதே தெரியாது. அப்போ நீங்கள் ஹராமில் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, வெளியே போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. அது நடக்கலைன்னா இல்லை அதை ஹலாலாக மாற்றிடுவோம். நம்ம எப்படி ஹலாலாக மாற்றுவீங்க? அது தியரியா, அது சயின்ஸ் தியரியா, இல்லை ஃபிசிக்கலில் என்னது சைக்காலஜி தியரியா? இப்படி மாற்றிக்கலான்னு சொல்லி மாற்றவே முடியாது. ஹராம் தான். ஒருவேளை நான் ஹராமை செஞ்சுருக்கேன், நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும், அதனாலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் கிடையாது. ஹராமுக்கு 2 பேருமே செய்ய வேண்டிய தௌபா. நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சு ஹலாலாக மாறணுமா வீட்டில் பேச சொல்லுங்கள். அப்படி நடக்கலையா தௌபா செஞ்சு விலகிருங்க. இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க, இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க. அதான முறை. இப்போ அதுவரை பொறுமையாக இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்தா குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி முறையாக திருமணம் செஞ்சாங்கன்னா அதுதான் ஹலாலான திருமணம். அந்த திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குது. அது உங்களோட வீடியோ உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்களா, கவலைப்படாதீங்க அப்படி பேசியிருப்பீங்களா, அதெல்லாம் லவ் ஸ்டேட்டஸாக வச்சுட்ருக்காங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து தெளிவாக ஒரு இது கேட்டால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம், இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. லவ் பிரேக்கப்பு, லவ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்கப்னு பல பிரேக்கப் இன்றைக்கி லவ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. நம்ம காலத்தில், அதாவது 90s கிட்னு சொல்லுவோம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், 90s கிட்டில் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை ஸ்கூல்லேருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நினைக்கிறது ஹராமான விஷயத்துலேயும் சரி, ஹலாலான விஷயத்துலேயும் அந்த மாதிரி காதல்லாம் இன்றைக்கி இல்லை. பார்க்குறாங்க இப்போ சோஷியல் மீடியாக்களில் சலாம் பிரேக்கப்ஸ் கொடுக்குறாங்க. பதில் வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தடுத்துடுறாங்க, அல்லது அவங்களே விலகிறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி காதல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் காதலே இல்லை, இது வேறொரு வார்த்தையில் சொல்லணும், கண்ணியம் இல்லாத வார்த்தையாக இருக்கும். ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஹலாலான முறையில் பெண் பேசி, அவங்க வீட்டில் போய் பேசி, அதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி சொல்கிறது தான் அழகாக இருக்கும். அந்த முறைப்படி காதல் இருந்தால், அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தால் சரி. ஹராமில் தொடங்கினா அது கண்டிப்பாக அது ஹலாலில் முடியாது. ஹலாலில் முடிஞ்சாலும் அதில் பரக்கத்து இருக்காது. ஹராமில் தொடங்கினது என்றைக்குமே ஒரு விபரீதமான முடிவில் தான் கொண்டு போய் விடும். ஹலாலில் லவ் பண்ணுங்கள், விரும்புங்க, வீட்டில் பேசுங்க, திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போகிறேன், நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, எனக்கு உடலால் சக்தி இருக்குது, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீங்கள் இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள்னு, அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களில். ஹலாலாக வாழ்கிறதுல தான் இன்பம் இருக்குது, ஹராமில் ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசில் போனாலும் இன்பம் தான், ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்குறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ, அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கை நோக்கமாக போகிறவங்களோ அந்த சமூகம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் வேறு, நம்மளுடைய லட்சியம் வேறு. அதில் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பகுதி தானே தவிர அது வாழ்க்கை அல்ல. அதை வாழ்க்கையாக்குறவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. ஏதோ உலகத்தில் அவங்க ஏதோ
ஹாலிவுட் சினிமா மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பாங்க. திருமணம் முடிச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான், கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாதத்தில் தெரிஞ்சுப்பீங்க, ஓ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு சொல்லி. அவ்வளோதான் வாழ்க்கை. அது ஒரு பகுதி தான் வாழ்க்கையில். அது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஹலாலாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர அது வாழ்க்கையை ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்ட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் எதுனாலும் சரி. இன்ஷா அல்லாஹ்.